அப்பனே விநாயகரே, பக்கத்துல நிக்கிறவங்கள எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா, இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுட்டு அண்ணன் கிட்ட பேசணும், கூட்டி வான்னு சொல்லுச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னண்ணே திடீர்னு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லுச்சா? என்ன கிண்டலா? நீ தானே எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா, என் 2 ஸ்பீக்கர் அவுட். நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்து தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா. நான் இருங்க இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன். என்ன 108 எலுமிச்சம்பழம் வாங்கி அது மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறத நான் வேண்டிக்கிட்டேன், மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சம்பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்குற ஸ்பீக்கர் அவுட். அடடடடா, சொன்ன பேச்சு கேளு வா. நான் தான் போய் சொல்றேன்னு சொன்னல. நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அப்படியே ஓரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ கதை கந்தலாடு. நீ வா வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னா? அதான் மாமா அதுன்னா எது? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லுண்டா நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. ஏமா, அவங்க 2 பேரும் பேசிக்கிற நெளிவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போனா மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்திட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னண்ணே மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது? நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சி எப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறது ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி எந்த அளவுக்கு எல்ல போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி.